ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோபகடம் கிருஷ்ணன். ஆன்லைன்ல வரவங்க ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. நான் லிங்க் மட்டும் அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிங்களா? ஓகே, லிங்க் அனுப்பிட்டேன். சரிங்களா? ஒரு 9:35க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 9:35க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு. ஓகே. ஓகே, ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் லெசனுக்கு டெஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிருந்தேன். எல்லாம் அட்டன் பண்ணி பார்த்தீங்களா? ஃப்ரீ டைம்ல அந்த டெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம டெஸ்ட் குரூப்ல 30 கொஸ்டின் டெஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ ஃப்ரீ டைம்ல சும்மா அப்படியே அட்டன் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு எல்லா லெசனுக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு எப்படி எப்படி என்னென்ன பண்ணுவோம், லைவ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் குவிஸ் டெஸ்ட், அது எப்படி வருமோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லா பாடத்துக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதே ஃபார்மேட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க. சரிங்களா? சரி, ஓகே, ஃபைன். செகண்ட் லெசன்ஸ் இதுல கொஞ்சம் வந்து தியரி டைப் தான் நிறைய இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தியரி டைப் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ஸ்கிரீன்ல காட்டுவோம், அது ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது சொல்லணும். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கிறதும் நீங்க மென்ஷன் பண்ணணும். ட்ரூனா ட்ரூ மட்டும் போட்டா போதும். ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்ன்னு போட்டு அதுக்கான கரெக்டான ரீசன் என்ன, கரெக்டானது என்ன அப்படிங்கறதும் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஏன்னா செகண்ட் லெசன்ஸ் ஃபுல்லா ஸ்டேட்மெண்டா இருக்கிறதுனால. சரிங்களா? ஓகே, ஃபைன். இந்த நான் என்ன சொல்றேன்னா, எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் புரியாத மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? அது நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஓகேங்களா? ஒண்ணும் வொரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? செகண்ட் லெசன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அது படிக்க படிக்க சரியாயிடும். ஓகேங்களா? அது நான் இப்ப இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒன்லைனர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும். 30 கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க செகண்ட் லெசன்ஸ் இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நான் வந்து ஸ்கிரீன் கரெக்டா சைஸ் வச்சுக்கிறேன். ஸ்கிரீன்ல தெரியுது இல்ல உங்களுக்கு? நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும். டெஸ்ட் நீங்க அங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தப்பு இருந்துச்சுன்னா அகைன் இன்னொரு டைம் அட்டன் பண்ணி சரியா இது பண்ணீங்க. 30 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க. அதுல வந்து ஏதாவது உங்களுக்கு தப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சு, இல்ல நீங்க பண்ணதுல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் அட்டன் பண்ணி 30க்கு 30 வாங்குற வரைக்கும் அட்டன் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். தப்பு என்னன்னு பார்த்துட்டு அட்டன் பண்ணிடுங்க. சோ இது ஆன்சர் பண்ணுங்க. ஜிஎஸ்டி பார்லிமெண்ட்ல எப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்தாங்க? ஜிஎஸ்டி பார்லிமெண்ட்ல எப்ப அப்ரூவல் கொடுத்தாங்க? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 29/3/2017. ஓகேங்களா? மார்ச் 29, 2017. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப
ஜிஎஸ்டி உடைய நன்மைகள் வந்து நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா கொடுப்பேன். அதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் நீங்க சொல்ல போறீங்க. சரிங்களா? ஜிஎஸ்டியினுடைய நன்மைகள். ஓகே. கொஞ்சம் அந்த லைவ் வந்து ஸ்லோவா தான் போகும். எனக்கு தியரி டைப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரிங்க. இது பாருங்க, ஜிஎஸ்டி உடைய நன்மைகள். இதுல வந்து எது சரி எது தப்புன்னு சொல்லுங்க. ஜிஎஸ்டி உடைய நன்மைகள். என்னென்ன ஆப்ஷன் ரைட்டு, என்னென்ன ஆப்ஷன் தப்புங்கிறது சொல்ல போறீங்க. ஜிஎஸ்டியினுடைய நன்மைகள். அடுக்கு வரி விளைவை நீக்கியது, ஒருமுனை வரியாக உள்ளது, பதிவுக்கான வாசலாக உள்ளது, சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன. எல்லாமே ட்ரூ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது பார்க்கும் போதே பாருங்க, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல நின்றுருக்கும். ஒரு முனை வரி சொல்லியிருப்பேன், பதிவுக்கான வாசல் இதையும் சொல்லியிருப்பேன், சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டம் அதையும் சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான். நமக்கு ஆப்ஷன் பாக்குறப்ப ஞாபகம் வந்துட்டாலே போதும். ஓகேங்களா? ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அதே மாதிரி ஜிஎஸ்டி உடைய நன்மைகள் இன்னொரு 4 கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை எப்படி போடுறீங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு 4 இது கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுல எது நன்மைகள் மட்டும் சொல்லுங்க. ஜிஎஸ்டி உடைய நன்மைகள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நான் கொஞ்சம் தியரி டைப்புங்கனால கொஞ்சம் நான் வந்து ஃபாண்ட் சைஸ் மாத்தி மாத்தி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான். இது 2 மட்டும் நன்மைகள் இருக்கு. ஜிஎஸ்டி உடைய நன்மைகள் இதுல 2 மட்டும் இருக்கு. அந்த 2 எதுன்னு மட்டும் சொல்லுங்க. பதிவுக்கு வாசலாக உள்ளதுன்னா யார் வேணா வந்து ரிஜிஸ்டர் சீக்கிரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கிளியரா இல்லையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன். இப்ப பாருங்க. இப்ப ஓகேவான்னு பாருங்க. ஸ்கிரீன் கிளியரா தெரியலையா? இல்ல, வேர்டு வந்து பிளர்ரா இருக்காது. நீங்க சைஸ் இது மாத்தணும். பிக்சல் சைஸ் தயவு செஞ்சு மாத்திக்குங்க. தயவு செஞ்சு பிக்சல் சைஸ் மாத்திக்குங்க. இதுல 3, 4 மட்டும் கரெக்ட். ஓகேங்களா? 3, 4 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் இருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஆஃப்லைன்ல கூட நீங்க பாத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது எது கரெக்ட்னு சொல்லுங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது எது கரெக்ட்?
உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல, இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கடைசியா கொடுங்க. சரிங்களா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஓகேங்களா? இங்க கொடுத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம போயிடும். கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அதை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? புதிய கிளைகளை கண்டறிய வங்கிகள் சம்பந்தமா இதுல 3மே கரெக்ட் தான். இதுல 3மே வந்து கரெக்ட் தான். இந்த பாடத்துக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த பாடத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரி தான். ஓகே, வேற என்ன இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சொல்லுங்க. SEZ முக்கிய இயல்புகள். ஓகே, இந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் வராது. இது தப்பு. கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் அப்படிங்கிறது வராது. SEZ முக்கிய இயல்புகள்ல வராது. பார்த்துக்கீங்க, செக் பண்ணீங்க. சரிங்களா? புரியுதுங்களா? அதுக்குள்ள அது வராதுப்பா, செக் பண்ணீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். எந்த ஆண்டில் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது? எந்த ஆண்டில் பாரதீப்பில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது? பொறுமையா அட்டன் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் இந்த MSL இருந்து அதை எடுத்து அங்க கொண்டு வந்து நான் மாத்தி மாத்தி பண்ணணும். சரிங்களா? அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஏன்னா தியரியா இருக்கிறதுனால சொல்றேன். ஸ்ட்ரெயிட் கொஸ்டினா இருந்தா பரவாயில்ல, நான் தியரியா எடுத்து எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கணும். ஆன்சர் 1965. 1965. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாயிரத்தி 5ஆம் ஆண்டில் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன? காண்ட்லாங்கிறது நீங்க நெட்ல கொடுத்து பாருங்க. காண்ட்லாங்கிறது பிரதீப் வருதா இல்லையா பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. 2005ஆம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கு? ஆன்சர் 400. 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கு. சரி, ஓகே.
ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது கரெக்டா? ட்ரூனா ட்ரூன்னு போடுங்க. நான் 1, 2, 3 போட்டு போடுறேன் ஸ்டேட்மெண்டா இருந்தா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? 1 போட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடுங்க. ஒன்னு ரெண்டு மூணு போட்டு போடணும். சரிங்களா? 1, 2, 3 போட்டு போடணும். ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? செக் பண்ணுங்க. நல்லா பேராகிராஃப் நல்லா படிச்சு பார்த்துட்டே சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே மைண்ட்ல நிற்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? செகண்ட் கரெக்ட். ஓகே. அடுத்தது இங்க பாருங்க, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் எதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த மூணுல முக்கிய நோக்கம் எது? மூணுல எதுக்கெல்லாம் முக்கிய நோக்கம்? மூணுமே வா, இல்ல ஒண்ணு மட்டுமா, ரெண்டு மட்டுமா, மூணு மட்டுமா? ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு, இந்தியாவில் தயாரிப்பு மற்றும் மின்னணு இந்தியா போன்ற திட்டங்களுக்கு ஆதரவளித்தல். எல்லாமே கரெக்ட். ஓகே, சூப்பர். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்படிதான் கேள்வி கேட்பாங்க, வேற ஆப்ஷன் இல்ல. ஓகே, அடுத்த கேள்வி. 2015 to 20 ஆண்டின் வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது? சூப்பர். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, 2015 ஏப்ரல் 1. இதுக்கான ஷார்ட் கூட நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். எது எது ரைட்டு தப்புன்னு சொல்ல போறீங்க. தெரியுதுங்களா? இதுல எது ரைட்டு எது தப்பு? தப்புனா அதுக்கான கரெக்டான ஆன்சரும் போட சொல்லியிருந்தேன். தப்புன்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணீங்கன்னா வெறும் தப்புன்னு மட்டும் போடக்கூடாது. அது கரெக்டான ஆன்சர் என்னங்கிறது மென்ஷன் பண்ணணும். செகண்ட் ராங்கு. ஓகே, ஏன்னா 50% வரும். செகண்ட் ராங்கு, ஏன்னா 50% வரும். ஓகே, இப்போ 3ஆவது ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றேன், அதுவும் கரெக்டா தப்பு மட்டும் சொல்லிடுங்க. 3ஆவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 3ஆவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, சூப்பர்.
மூணாவது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ஓகே, ஓரளவு தியரி நல்லா தான் படிச்சிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதுல எது சரி தப்புன்னு சொல்றீங்களா? பாருங்க, எதையுமே அசால்ட்டா அட்டன் பண்ணக்கூடாது. நான் இப்பவும் நான் சொல்றேன், எதையுமே அசால்ட்டா அட்டன் பண்ணக்கூடாது. ஒரு சில டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு சில டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது கடுப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கடுப்புல யார் யார் போறீங்களோ அவங்களுக்கு நட்டம் தான், என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதனால நுனிப்பா கவனிங்க. இதுல 4 விஷயம் நம்ம மைண்ட்ல ஏறும். புரியுதுங்களா? அதுக்கு தான் அந்த லைவ்ல வர்றது. சரிங்களா? கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட். அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் கருப்புல. இதுல 2மே ரைட்டா தப்பா, எது தப்புன்னா கரெக்டான ஆன்சர் கொடுங்க. நான் தமிழ்ல தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தப்புனா அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கிறது மென்ஷன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். பட் ஒரு சிலர் வந்து கேட்க மாட்டேங்க. ஒரு சிலர் தான் கேட்குறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சிலர் மட்டும் தான் கேட்குறீங்க. என்னோட கேள்வி வந்து தப்பு ரைட்டுங்கிறத தாண்டி அது தப்புக்கு கரெக்டான ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். தப்புன்னு போட்டு அப்பவே டைப் பண்ணி அதுலயே டைப் பண்ணி போடுங்க, தனி கமெண்டா போடாதீங்க. ஏன் தப்புங்கிறது போடணும்? ஏன்னா இது 1994 கிடையாது, 92. 94 கிடையாது, 92. ஓகே, அதே மாதிரி 50 பொருட்கள் கிடையாது, 70 பொருட்கள். 71 பொருட்கள். 71. ஓகேங்களா? இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்ல இப்படிதான் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதுல எதுன்னு சொல்லுங்க. இதுல சொல்லுங்க பார்க்கலாம். சரியான கூற்று. சூப்பர். ஆன்சர் செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா 1992. 1992. ஓகேங்களா? 1992பா, நோட் பண்ணி வச்சுங்க. புக் எடுத்த அப்புறமே செக் பண்ணீங்க. நோட்ஸ் ஃபர்ஸ்ட் நோட்ஸ் வந்து பக்கத்துல வச்சுக்குங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்னா டக்குன்னு எடுத்து பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகே, அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். எதை குடுக்குறதுன்னே தெரிய மாட்டேங்குது ஸ்டேட்மெண்ட். ஹவு மெனி கொஸ்டின் டோட்டலா? எனக்கே தெரியல. ஸ்டேட்மெண்டா குடுத்து உங்களுக்கு தள்ளிடணும்னு தான் இந்த இது வந்திருக்கேன். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ரெண்டாவது தப்புனா ஏன் தப்பு? அந்த கீவேர்டை மட்டும் போடுங்க. கரெக்டான ஆன்சருக்கான கீவேர்டு. ரெண்டாவது ஏன் தப்புனா, ஃபர்ஸ்ட் பாருங்க, விதைகளே விவசாயிகளுக்கான மிகப்பெரிய உள்ளீடு. ஆமா, கரெக்ட். தாராளமயமாக்கப்படுவதற்கு முன் நாடு முழுவதும் விவசாயிகள் மத்திய அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து விதைகளை பெற்று வந்தன. மத்திய அரசாங்கம் கிடையாது, மாநில அரசாங்கம். நல்லா நோட் பண்ணுங்க. மத்திய அரசாங்கம் கிடையாதுப்பா, மாநில அரசாங்கத்தை நிறுவனத்திலிருந்து என்ன பண்ணாங்க, விதைகளை வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் பாருங்க எப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், நம்ம தலைவர்களுக்கு ஏபிசி பணிகள் எழுதியிருப்பீங்க. இது படிச்சீங்களா? ஏபிசி பணிகள், ஏபிசி பணிகள் படிச்சீங்களா? ஒன்னொன்னா போடுவேன், இது ரைட்டு தப்புன்னு சொல்றீங்களா? சூப்பர், சொல்ல போறீங்க நீங்க தான். ஒன்னொன்னா போடுவேன், அந்த ஒண்ணு என்ன ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். ஒண்ணு என்ன போடுங்க. நீங்க கூட போட்டே வாங்க. ஸ்கிரீன் தெரியலையோ? மூணாவது கொஸ்டின் போறப்ப கீழே ஸ்கிரீன் வந்துடும், சீக்கிரம் ஆன்சர் பண்ணிடணும். நாலாவது கொஸ்டின், ஏன்னா அது அப்படியே மனப்பாடம் பண்ண சொன்னேன் நானு. மனப்பாடம் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் நானு, மறந்துடக்கூடாதுன்ட்டு. 4க்கும் சொல்லுங்க. நாலுமே ட்ரூ தான். சூப்பர். ரெண்டாவது ஏன் தப்பு தப்புன்னு சொல்றீங்க? ரெண்டாவது ஏன் தப்பு? கரெக்ட் தானே? நாலுமே ட்ரூ தான். சரிங்களா? சூப்பர். அடுத்தது, வேளாண்மை மற்றும் வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ, விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு. ஆப்ஷன் ஏ, ஏபிஎம்சி. ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின். வேளாண்மையில் அறுவடைக்கு பின் ஓராண்டுக்கான இழப்பீடு 92,651 கோடியாக உள்ளது என கணித்துள்ள அமைப்பு எது? சூப்பர். ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். சரிங்களா? லைவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொஸ்டின் நம்ம தப்பு பண்றோங்கிறத தாண்டி லைவ் முடிக்கும் போது தெரியாதது, நமக்கு மறக்கக்கூடியது, நம்ம கன்ஃபியூஷன் ஆகுறது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெளிவா இருக்கணும். அதுதான் நீங்க லைவ் அட்டன் பண்றதுக்கான ஒரு பெனிஃபிட். நான் எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நான் கன்ஃபியூஷன் ஆகுறது நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். நான் தப்பா எனக்கு ஆன்சர் பண்ணதை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. இப்ப உழவர் கடன் அட்டை திட்டம், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுல வந்து எது கரெக்ட் தப்புன்னு சொல்றீங்களா? ஆப்ஷன் கொடுக்கவா? ஆப்ஷன் கொடுக்கவா? ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன். ஃபால்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஒரே நிமிஷம் இருங்கப்பா. ஃபோன் ஒன்று அர்ஜென்ட் ஃபோனு. ஒரே நிமிஷம், கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரே ஒரு இது, சார்ஜர் கீழே இருந்து எடுத்துட்டு லேப்டாப் சார்ஜ் இதாக. ஒரே நிமிஷம்ப்பா, ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சார்ஜ். சரி,
இருங்க, ஒரு 5% இருக்கு. நான் அடுத்த கேள்வி கேட்டு நான் போய் எடுத்து வந்துடுறேன். சரி, சரிங்களா? சரி, ஓகே. இதுல வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா 1998. ஓகேங்களா? ஸோ அதுவும் தப்பா குடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். சரிங்களா? அது வந்து இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். குளிர்பதன கிடங்கு ஆணை எந்த வருடம்? குளிர்பதன கிடங்கு ஆணை எந்த வருடம் தொடங்கினாங்க? அதே மாதிரி எந்த வருஷத்தினுடைய அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி தொடங்கினாங்க? அதையும் மென்ஷன் பண்ணுங்க. குளிர்பதன கிடங்கு ஆணை எந்த வருடம், அதே மாதிரி எந்த வருஷத்தினுடைய அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி இது வந்து கொண்டு வந்தாங்க, எந்த பிரிவு, எத்தனாவது பிரிவின் படி? 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. இந்த ஒரு லைன்லயே 3 இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆயிரத்தி 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964. அப்ப 1955, இது 1964, இது 1955, இது 3வது பிரிவு. சூப்பர், சூப்பர். சூப்பர் சுஜிரேகா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பழங்களினுடைய உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம்? அதே மாதிரி காய்கறியுடைய உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம்? பழங்களின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்? காய்கறியுடைய உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்? பழங்கள் உற்பத்தியில இந்தியா ஃபர்ஸ்ட், காய்கறி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட். சூப்பர், சூப்பர். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி, பிப்ரவரி 18, 2016. பிப்ரவரி 18, 2016. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த பயிர் காப்பீடு திட்டத்துல நீங்க நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து விவசாயிகள் கோடைகால பயிர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? விவசாய கோடைகால பயிர்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? குறுவை சாகுபடி பயிர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்?
அதே மாதிரி தோட்டப்பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு வருடாந்திர சந்தா வந்து எவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணுக்கும் சொல்லுங்க. நான் சொல்ற பாயிண்ட்ஸ் கரெக்டா படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். குறுவை சாகுபடிகளுக்கு சரி, கோடைக்கால பயிர் 2%, குறுவை சாகுபடி 1.5, பணப்பயிர் மற்றும் வருட சந்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டப்பயிர் பணப்பயிருக்கு வருட சந்தா வந்து 5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஓகே, வேற வேற எல்லாம் வந்து தியரி டைப் தான். சரி, ஓகே. இப்ப கூற்று ஒன்னொன்னா சொல்றேன், ஆன்சர் பண்ணுங்க. முடிய போகுது, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 10 நிமிஷம் கிடையாது, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சரியா தவறா மட்டும் சொல்லிட்டே இருங்க. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த தொழில் கொள்கை எப்படிதான் படிச்சிருப்பீங்க. சொல்லுங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 1 2 3 போட்டு சொல்லிட்டே வாங்க. மொத்தம் 4 சொல்றேன். இந்த 3ல சொல்லுங்க. இந்த 3ல் சொல்லவும். செகண்ட் ராங்கா? சரி, ஓகே. ஏன்னா செகண்ட் ராங்கு. ஏன்னா உங்களுக்கு 2010 வரும். நம்ம சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? ஷூரா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1991ஆம் ஆண்டு புதிய தொழில் கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை கொண்டு வந்ததா அகற்றியதா? முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை கொண்டு வந்ததா இல்ல அகற்றியதா இல்ல ஒழித்ததா? என்னன்னு வரும்? கொண்டு வந்ததுங்கிறது கரெக்டா? ராங். ஓகேங்களா? கொண்டு வரல, அகற்றியது. முற்றுரிமை வாணிப சட்டத்தை அகற்றியது. ஓகேங்களா? பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா தப்பு பண்ணிடுவோம். ஓகே, ஃபைன். இப்ப தொழில் கொள்கை இதுல வந்து நீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண போறீங்க. அது மூணே கொஸ்டின் தான். மூணே கொஸ்டின். தொழில் கொள்கையில அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள். இதுல எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? 1 2 3 சொல்லிட்டே இருங்க. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தொழில் உரிமங்கள் விலக்கம் செய்யப்பட்டன. தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். எம்ஆர்பி சட்டம் ஒழிப்பு.
சூப்பர். மூணுமே கரெக்ட் தான். மூணுமே கரெக்ட் தான். சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். புதிய தொழில் கொள்கை. புதிய தொழில் கொள்கை யார் கொண்டு வந்தா? புதிய தொழில் கொள்கை யார் அறிவிச்சா? எந்த வருஷம்? புதிய தொழில் கொள்கை இயரு பிளஸ் யாரு? அது எந்த பிரதமர்? புதிய தொழில் கொள்கை. சோ நரசிம்மராவ். யாரு? நரசிம்மராவ். 1991 ஜூலை 24. சூப்பர். 1991 ஜூலை 24. ஓகே, புதிய தொழில் கொள்கையினுடைய ஒரு முக்கியமான 3 தூண்கள் என்னென்ன தூண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய தொழில் கொள்கையினுடைய முக்கிய தூண்கள். மூணு தூண்கள் இருக்குப்பா. எது எதெல்லாம் முக்கிய 3 தூண்கள் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். LPG, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். சூப்பர். அவ்வளவுதான், லைவ் முடிஞ்சு. ஓரளவு வந்து தியரி டைப் கேட்டேன்னு நினைக்கிறேன். இப்பதான்ப்பா இந்த பாடம் சும்மா சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? என்ன அந்த இன்ஃபர்மேஷனை கண்ணில் பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த ஸ்டேட்மெண்ட்ல கண்ணில் பார்க்க தான் நிற்கும். அதெல்லாம் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தான் ஆமா இல்ல அப்படின்னு தோணும். அவ்வளவுதான். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஓகேங்களா? ஒன்னு நம்பர் பேஸ்டு இல்ல தியரி பேஸ்டு, அவ்வளவுதான். ஒரு பாடம் எடுக்கும் போது நம்பர் பேஸ்டு வந்து 20% இருக்குன்னா தியரி பேஸ்டு 80% இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து உங்களுக்கு நான் ஒன்லைனர் டெஸ்ட் கொடுக்கும்போது, அப்புறம் இந்த 30 கொஸ்டின் வந்து குவிஸ் டைப்ல கொடுக்கும் போதெல்லாம் ஈஸியா போயிடும். கவலையே படாதீங்க. ஒன்லைனர்ல உங்களுக்கு நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட வச்சு நிறைய நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் உங்களை லைவ் வந்து அட்டெண்ட் பண்ண சொல்றேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம்? லைவ் அட்டெண்ட் பண்ணாம நம்ம பிடிஎஃப் ஆவோ இல்ல நம்ம லிங்க் கொடுத்து நீங்க டைரக்டா வெப்சைட்ல டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். பட் அதுல பிரோஜனம் இருக்காது. இங்க ஒரு கிளியர் ஆயிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஈஸியா அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? அது சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் புரியும். புரியுதுங்களா? அதனால கண்ணை மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் இப்பவும் நான் சொல்றேன். ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்காகலாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்க வேலையே படிக்கிறது மட்டும்தான். இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், அந்த பாடம் படிக்கணுமா, இந்த பாடம் படிக்கணுமா, இதை படிக்கணுமா, அதெல்லாம் கிடையாது. இந்த பாடம் சார் கொடுத்திருக்காரு, இந்த பாடம் ஃபுல் ஃபோக்கஸ்டு உங்களுக்கு அந்த பாடத்துல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நான் சொல்ற ரிசல்ட் உங்களுக்கு கடைசியா கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம், ரிசல்ட் கிடைக்கலன்னு என்ன வந்து கேட்கக்கூடாது. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னா என்ன வந்து நீங்க கேளுங்க. சார் நீங்க சொல்றதை நான் ஃபாலோ பண்ண அக்யூரேட்டா பண்ண எனக்கு ரிசல்ட் கிடைக்கல, என் சட்டையை பிடிச்சி வேணா கேளுங்க. ஆனா அதை ஃபாலோ பண்ணாம என்ன வந்து கேட்க கூடாது.
ஏன்னா எனக்கு தெரியும் ரிசல்ட் வருமா வராதாங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்பவும் சொல்றேன், கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ரிசல்ட் உங்களுக்கு கண்ண மூடிட்டு வரும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ண பகடன் கிருஷ்ணன். நாளைக்கு செகண்ட் லெசன்ஸ் முடிச்சிட்டோம். சாரி, தேர்ட் லெசன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம்ப்பா நாளைக்கு. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, நான் பார்த்தேன். ஒரு 20 இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. அந்த டேபிளர் காலம் மட்டும் தான். முடிச்சிட்டோம். நாளைக்கு தேர்ட் லெசன்ஸ் முடிச்சு திருப்திகரமா எக்கனாமிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கம் தான். தொடக்கமே நங்குற மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க எவ்வளவு ஜாலியா நம்ம வந்து போக போறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ண பகடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.